ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுச்சு. அதுதான் நான் பார்க்க போகிறேன். சரி, போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் இந்த மெயின் ரோட்டில் வந்து தண்ணி அதிகமாக இருந்தது. இப்போ வந்து நான் போயிருக்க டைம் வந்து வெள்ளம்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்க டைம் தான் நான் வெளியிலே போனேன். அது வரைக்கும் நான் வெளியில் போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா மழை கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ கூட மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. கொஞ்ச நேரம் லைட்டாக பெய்கிற நேரமாக போய் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன். நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நிறைய வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. கரண்ட்டு பவர் வேறு கட் ஆகிடுச்சு. நேற்று நைட்லேருந்தே பவர் கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு தான் கரண்ட் வந்தது. அது வரைக்குமே ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து கழுத்தளவு தண்ணி வந்திருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அங்கெல்லாம் மக்களை வந்து ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு போய் அதில் தான் அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும். இப்போ வந்து நான் சும்மா அந்த தெருக்குள்ளே போய் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போயிருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக போய் பார்க்கல. என்னால் போக முடிஞ்ச இடங்களுக்கு மட்டும்தான் நான் போயிருக்கேன். போக முடியாத இடங்கள நான் போகலை. ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் போகல. என்னால் போக முடிஞ்ச இடத்துல மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். எல்லா மக்களும் என்னைய மாதிரி தான் வெள்ளத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சில மக்களெல்லாம் அந்த ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்க மக்களெல்லாம் காப்பாற்றி எங்கள் ஊரில் இருக்கிற மண்டபங்கள், கல்யாண மண்டபங்களில் தங்க வச்சுருந்தாங்க. இந்த ரோட்டில் கூட ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அதில் கூட கொஞ்சம் மக்கள் வந்து தங்க வச்சுருந்தாங்க. அவங்க வெளியில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் யார் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எதுவுமே தெரியல. ஊருக்குள்ளே வந்து வெள்ளம் வந்து குறைஞ்சது ஒரு 8 வருஷமாவது இருக்கும். வந்து 8 வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கு. நான் வந்து 8 வருஷம்னு சொல்கிறது எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். எனக்கு கிளியராக தெரியல எவ்வளோ வருஷம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ரொம்ப சின்ன பிள்ளைன்னா ஒரு ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஸ்டேஜில் தான் வெள்ளம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் போய் பார்க்குறேன். இப்போ தான் இவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு. அதுக்கு இடையில வெள்ளம்லாம் வந்தது கிடையாது. கொஞ்சமாக அந்த ஆற்று ஓரங்களில் வெள்ளம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்ததில்லை. ரொம்ப வருஷம் கழித்து இந்த வருஷம்தான் வந்திருக்குது. அதனால தான் எல்லா மக்களும் போய் பார்க்க போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டம்தான், எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய வீடுகள் வந்து ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நிறைய வீடு வந்து ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பாருங்கள், இங்கே நிற்கிறாங்களா, இதுதான் கல்யாண மண்டபம். இதுக்குள்ளே தான் நிறைய மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. இந்த மண்டபத்தில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துலேயும் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில தெருக்களுக்குள்ளெலாம் நம்ம போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. அங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன தான் பண்ணாங்களோ தெரில. ஏன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி புந்துடுச்சுன்னா எல்லாமே நாசமாக போயிடும். சென்னையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க. அந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் நமக்கு கொஞ்சமாக தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது பிரச்சனை தானே. இப்போ கூட நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சில இடங்களில் மழை தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு, ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து சீட் போட்டிருந்தோம், அதில் அப்புறம் முன்னாடி வந்து மழை பெஞ்சு அந்த காற்றடிச்சு தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு அப்படி தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வீடு வந்து இடிஞ்சு விழுந்துடுச்சு, இந்த மழைக்கு தாங்கலை. இது வந்து ஆள் இல்லாத வீடு தான், ரொம்ப எம்டியாக தான் கிடந்தது. இடிஞ்சிடுச்சு, பரவாயில்ல, ஆள் இல்லாதனால தப்பிச்சாங்க. யாராவது இருந்தாங்கன்னா பாவம், அவங்க நிலமை என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வீடுகள் கூட இடிஞ்சிருக்கு. உயிர் பலி வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரே ஒரு பையன் மட்டும் இறந்துட்டதாக நான் கேள்விப்பட்டேன். கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான்னு கூட எனக்கு கிளியராக தெரியல. அப்புறம் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடுச்சு, இப்படி சென்னையில் வெள்ளம் வந்ததுனால இங்கேயும் வரும் அப்படின்னு நியூஸில் நிறைய பார்த்துட்டாங்க.
அதனால அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கலெக்டர்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் கொடுத்தாங்க. அதனால் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. அப்புறம் வந்து திருநெல்வேலி கலெக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணி சேமித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பவர் கட் ஆகும். கேண்டில்ஸ் இந்த மாதிரி லைட் ஏதாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க. பவர் பேங்க் இருந்தால் அதில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க. முன்னக்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இது என்னென்ன நம்மளுக்கு மழை காலங்களில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன விஷயம்னா, இந்த கடைகளுக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணி போயிடுச்சு. அதனால நிறைய கடைகள் வந்து திறக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாமல் வீணாக போயிடுச்சு. அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அது போக மக்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஒரு பால் பாக்கெட்லேருந்து எதுவுமே, ஒரு தோசை மாவு பாக்கெட்டோ ஒன்றுமே வாங்க முடியல. இருக்கிறத வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி பாருங்கள், தண்ணியோட அளவு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு ஓடை ஓடுது. அந்த ஓடையிலேருந்து தண்ணி அதிகமாகி ரொம்ப வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டு அந்த தண்ணி வந்து பாருங்கள் எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இதில் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகுது பாருங்கள். இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு நாய் வந்து மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு வழி தெரியாமல் அது நின்றுச்சு. அந்த டைம் வந்து ஒரு 4 பேர் நாங்கள் போய் நாயை கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லும்போது அங்கேருந்து எதுக்க ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்துச்சு. சரி ஓகே, அந்த வண்டி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஆம்புலன்ஸ்க்காக வழி விட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து யாரோ ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்க போல், அதனால தான் ஆம்புலன்ஸில் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் வெளியில் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க இந்த மழை வெள்ளத்தை. நானும் ஏதோ மக்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு நினச்சேன். கடவுள் புண்ணியத்தில் அப்படி எதுவும் இல்லை. சும்மா அந்த தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குது, எங்கெல்லாம் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த வண்டி போனதுக்கப்புறம் அந்த நாய் வந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த மழை வெள்ளத்தில் வந்து எத்தனை ஜீவராசிகள் தண்ணியில் அடிச்சுட்டு போணுச்சுன்னு நம்மளால் கணக்கே சொல்ல முடியாது. பாவம் அதுகள்லாம் என்ன பண்ணும்? தெருக்களில் வசிச்சுட்டு வர நாய்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பாவம். அதெல்லாம் மழை வரும்னு அதுங்களுக்கு தெரியுமா? இல்லை வெள்ளம் வரும்னு தெரியுமா? ஏதோ 1, 2 தப்பிச்சு நிற்கிது. அதையும் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக உதவியாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த மழை வெள்ளத்துக்கு பணக்காரனும் தெரியாது, ஏழைன்னும் தெரியாது, இவன் உயர்ந்த ஜாதின்னு தெரியாது, தாழ்ந்த ஜாதின்னு தெரியாது. இயற்கைக்கு எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் சொல்கிறத விட எல்லாமே சொல்லலாம். உயிர் இருக்க பொருள், உயிர் இல்லாத பொருள், காற்று எதுவுமே இயற்கைக்கு தெரியாது. அதுக்கு வந்து நார்மலாக அதோட வேலை என்னவோ அதை தான் பார்த்துட்டு போகும். நம்ம தான் வந்து அவன் பணக்காரன், அவனை நல்லா பார்க்கணும், இவன் ஏழை இவனை நல்லா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் தான் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் கூட மக்கள் வந்து திருந்துவாங்களான்னு கூட தெரியல. அந்த நேரங்களில் வந்து எல்லாரும் உதவி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பணக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ண மனசே கிடையாது. அவங்க அந்த காசெல்லாம் போகும்போது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. எல்லாருமே வச்சுட்டு தான் போகிறோம். ஆனால் அந்த உதவி செய்யணுங்கிற மனசு வந்து யாருக்குமே இல்லை. இந்த கடைசியில் இந்த ஏழைகள் இருக்காங்கல்ல, ஏழைகள்னு சொல்கிறத விட நம்மள மாதிரி ஒரு மக்கள் வந்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிடுதாங்க. வசதியானவங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வரதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க வந்து 4-5 வீடு வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டால் தான் உண்டு.
அதனால் யாராக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போம். போகும்போது நம்ம என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.